Exercise 9.8 la 9th sum. The curve y is equal to x minus 2 the whole square plus 1 has a minimum point P. A point Q on the curve is such that the slope of PQ is 2. Find the area bounded by the curve and the chord PQ அப்படின்னு கேட்டிருக்காங்க. The curve அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களே, y is equal to x minus 2 the whole square plus 1 கொடுத்துருக்காங்க. இந்த 1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ என்ன ஆகும்? y minus 1 is equal to x minus 2 the whole square. இது எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த ஃபார்மேட்டில் இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a. ஒரு பேரபோலாவோட ஃபார்மேட்டை ரிசம்பிள் பண்ணுது. பட் ஆனால் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்கிற இடத்துக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் சம் ஒரு பாயிண்ட்டும் ஒய் மைனஸ் ஒரு பாயிண்ட்டும் இருக்கு இல்லையா? அப்போ இது வந்து என்னது, ஆரிஜின் வழியாக அதனுடைய வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜினில் கிடையாது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஸோ எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன பாயிண்ட், மைனஸ் ஆஃப் என்ன பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டு 2, அந்த பாயிண்ட் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒய் மைனஸ் ஆஃப்னு ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டு எடுத்துக்கங்க. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி 2,1ங்கிறது தான் என்னது இப்போ இதனுடைய வெர்டெக்ஸ். அதாவது எக்ஸ் மைனஸ் ஹெச் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் கே. அப்போ ஹெச் கமா கேங்கிறது என்னது, அதனுடைய வெர்டெக்ஸ். ஓகேவா? அப்போ ஒரு பேரபோலா, இந்த பேரபோலாவோட கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா? வெர்டெக்ஸ் வந்து 2,1 என்னது, இது சப்போஸ் 1ன்னு வச்சுங்க, இது 2, இது 2, இந்த இடத்துல இது 1 ஒய் ஆக்சிஸில். அப்போ 2,1ங்கிறது தான் அதனுடைய வெர்டெக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, பாயிண்ட் Q ஆன் த கர்வ் இஸ் சச் தட் த ஸ்லோப் ஆஃப் PQ இஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து என்னது, அடுத்தது இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த கர்வனுடைய மினிமம் பாயிண்ட் வந்து Pன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த மினிமம் பாயிண்ட், அந்த பேரபோலாவோட மினிமம் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா அதனுடைய வெர்டெக்ஸில் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை Pன்னு எடுத்துக்கிறோம். அதுலேருந்து ஒரு கார்டு வரைகிறோம். ஓகேவா? ஒரு ஸ்லோப் ஒன்று வரைகிறோம். அந்த இடத்துல இருக்கிற பாயிண்ட் வந்து என்னது, Qன்னு அர்த்தம். Q. ஓகேவா? Qங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? பாயிண்ட் Q ஆன் த கர்வ் இஸ் சச் தட் த ஸ்லோப் ஆஃப் PQ இஸ் 2ன்னு கொடுத்துட்டாங்க. PQவோட ஸ்லோப் வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க, 2ன்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய ஒரு பாயிண்ட் தெரியும், 2,1ன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை ஈக்குவேஷனை நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணிடலாம். எப்படி இருக்கும் அப்படின்னா, y minus y1 is equal to m into x minus x1. இப்போ அதனுடைய வெர்டெக்ஸ் என்னது, 2,1. இதை நம்ம x1 y1 வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், mங்கிறது வந்து 2ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதுலேருந்து நம்ம அந்த லைனுடைய ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ y மைனஸ் y1ங்கிறது 1 which is equal to mங்கிறது 2 into x minus x1ஓட வேல்யூ வந்து 2. ஓகேவா? இதை சால்வ் பண்ணிக்கங்க. என்ன ஆகும், y minus 1 is equal to 2x minus 4. இந்த ஈக்குவேஷனை அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். 2x minus y, இந்த அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுங்க, மைனஸ் 3ன்னு ஆகிடும் which is equal to 0. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள ஏரியாவை தான் நம்ம என்ன செஞ்சிடணும், கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த ரீஜன் நடுவில் இருக்கிற ஏரியாவை தான் கண்டுபிடிக்கணும். அதில் வந்து என்னது, நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுட்டு, இந்த பாயிண்டில் உள்ள லிமிட் வேணும் இல்லையா, எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் முடிவில் வர பாயிண்ட்டும் நம்மளுக்கு தெரியணும். அப்போ அதனுடைய பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அந்த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த பேரபோலாவையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா என்ன கிடச்சிடும் நம்மளுக்கு, இந்த வெர்டெக்ஸ் இன்னொரு ஒரு பாயிண்ட் Qன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஈக்குவேஷனில், அந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ வந்து y is equal to x minus 2 whole square plus 1 இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இதில் கூட சப்ஸ்டியூஷன் கொடுத்துருங்க. சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 1 in 2. அப்போ என்ன ஆகும், 2x y இருக்கிறதுக்கு பதிலாக x minus 2 the whole square, இங்கே மைனஸ்னு ப்ராக்கெட் போட்டுக்குங்க, ப்ளஸ் 1. ஏன்னா இங்கே ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அதனால் இந்த ஹோல் திங் பதிலாக தான் இந்த எல்லாத்தையுமே சப்ஸ்டியூஷன் கொடுக்குறோம். ஓகேவா? மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ், இதை அப்படியே சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துங்க, மைனஸ் x minus a the whole square என்ன ஃபார்முலானா x ஸ்கொயர் மைனஸ் 2ax. அப்போ 2 2s are 4, 4x ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகும், 2x, இந்த மைனஸ்லாம் உள்ளே கொண்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 4x, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5, இந்த மைனஸோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 5 மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0. இல்லைனா மைனஸால் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வச்சுங்க. ப்ராடக்ட் வந்து 8, சம் வந்து மைனஸ் 6. ஸோ 4 2s are 8ன்னு வரும் இல்லையா. அப்போ கிரேட்டர் நம்பர் சைன் வந்து ப்ளஸ்ன்னு இருக்குது, சம்மு வந்து ப்ராடக்ட் வந்து என்னது
ப்ளஸில் இருக்குது. அப்போ ரெண்டுமே ரெண்டு நம்பருமே என்னது நெகட்டிவ் சைனாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே சம் வந்து மைனஸில் வரதுனால ரெண்டுமே நெகட்டிவாக வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ -4ன்னு ஒரு பாயிண்ட்டு, -2ன்னு ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ x - 4 and x - 2 ஈக்குவல் டு 0. அப்போ x is equal to 4, x is equal to 2. x is equal to 2ங்கிற பாயிண்ட்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். அப்போ x is equal to 4ங்கிற பாயிண்ட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? எதர் இந்த பாயிண்ட்டில் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம், இல்லை இங்கே கூட சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிடணும்? y-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சப்ஸ்டியூட்டிங் x is equal to 4 in equation 2ல் பண்ணுறோம். ஸோ 2 into 4 minus y minus 3 equal to 0. 4 to 8, 8 minus 3ங்கிறது 5. ஸோ 5 minus y equal to 0 implies y is equal to 5. அப்போ அந்த பாயிண்ட் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு? 4,5. அப்போ Pங்கிற பாயிண்ட்டு 2,1ன்னு தெரியும். Qங்கிற பாயிண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இப்போ நம்ம 4,5ன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு லிமிட்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்மளுக்கு எந்த ரீஜனை கண்டுபிடிக்கணுங்கிறது தெரிஞ்சிருச்சு. நம்ம அதை அப்படியே சம்மை சால்வ் பண்ண வேண்டியதான் இன்டகிரேஷன் மூலமாக. நம்ம எக்ஸ் லிமிட்ஸ் வச்சு தானே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து 2ன்னு தெரிஞ்சிருச்சு. இதுலேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இந்த ரீஜன்லேருந்து இந்த ரீஜன் வரைக்கும் தான், இந்த ஹோல் ஏரியாலாம் கிடையாது. நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த போர்ஷன். அப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 2, எண்டிங் பாயிண்ட் வந்து 4ன்னு தெரிஞ்சுட்டு, அப்போ நம்ம எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது 2 கர்வ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன செய்யணும்? டாப் கர்வ் மைனஸ் த லோயர் கர்வ் பண்ணணும். ஓகேவா? டாப்பில் என்ன இருக்குது அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இருக்குது. அப்போ லைனோட ஈக்குவேஷன் மைனஸு பேரபுளோட ஈக்குவேஷன் பண்ணும்போது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஷேடட் போர்ஷனோட ஏரியா கிடைக்கும். ஓகேவா? ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் 2 to 4. எக்ஸினுடைய லிமிட் யூஸ் பண்ணுறதுனால என்ன செய்யணும்? y1 minus y2 into dx எல்லாமே in terms of எக்ஸாக மாற்றிக்கணும். y is equal to அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே in terms of எக்ஸாக மாற்றிக்கணும். இன்டகிரேஷன் 2 to 4. y1ங்கிறது என்னது? நம்ம லைனோடைய ஈக்குவேஷன். லைனோட ஈக்குவேஷன் இங்கே இருக்கு இல்லையா? இதுலேருந்து நம்ம y is equal to என்னென்னு கண்டுபிடிச்சிக்கணும். இந்த y-ஐ மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு விடுங்க. அப்போ என்ன ஆகும்? 2x minus 3ன்னு இருக்கும். 2x minus 3 இது y1 மைனஸ் y2ங்கிறது என்னது? நம்ம பேரபுளோட ஈக்குவேஷன். ஸோ yங்கிறது என்னது? அவங்களே அங்கே அரேஞ்ச் ஆகிருக்கு ஏற்கனவே. ஸோ x minus 2 the whole square plus 1. x minus 2 the whole square plus 1. ஓகேவா? இன்ட்டு dx. ஃபஸ்ட்டு உள்ளார இருக்கிறதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஒன்றா சிம்பிளிஃபை பண்ணிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அப்போ இன்டகிரேஷன் 2 to 4 2x minus 3 இது அப்படியே உள்ள சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துங்க. மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 4 + 1 இன்ட்டு டிஎக்ஸ். இது அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ 2x minus 3 minus x ஸ்கொயர் + 4x இதை உள்ள ஃபுல்லத்துக்கு மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ -5ன்னு ஆகிடும். இன்ட்டு டிஎக்ஸ் which is equal to integration 2 to 4 minus x square plus 6x minus 8 into dx. இப்போ அது அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். இன்டகிரேட் பண்ணிட வேண்டியதான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணும்போது x³ / 3 முன்னாடி இருக்க மைனஸை போட்டுங்க. x³ / 3 ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது அதனுடைய பவர் அப்படியே இன்டகிரேட் பண்ணும்போது ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியது. ஏற்கனவே 1 இருக்குது. அப்போ 2 டிவைடட் பைலையும் அதே நம்பரை போட்டுக்கணும். -8 கான்ஸ்டன்ட் இருந்தால் எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ் போட்டுக்க போகிறோம். தென் லிமிட் அப்ளை 2 to 4. ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்கள், அடுத்தது லோயர் லிமிட் பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 4 போட்டுக்க போகிறோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம்? 4 போட்டுக்க போகிறோம். டிவைடட் பை 2 -8 into 4. அப்பர் லிமிட் முடிஞ்சிருச்சு. லோயர் லிமிட் போடுறதுக்கு என்ன செய்யணும்? மைனஸ் ஆஃப் லோயர் லிமிட். ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்ய போகிறோம்? 2 சப்ஸ்டியூஷன் கொடுக்க போகிறோம். 2 ஸ்கொயர் டிவைடட் பை 2 -8 into 2 which is equal to -4 கியூபுங்கிறது 64 divided by 3 plus 4 4 16 16 into 6 6 6 36 96 divided by 2 minus 8 4 32. ஓகேவா? இது மேலே உள்ள அப்பர் லிமிட்டுக்கு உள்ள டேர்ம்ஸ். மைனஸு இந்த லோயர் லிமிட் ப்ராக்கெட்டுக்கு வரும். ஸோ மைனஸ் 2 கியூபுங்கிறது -8 divided by 3 ப்ளஸ்ஸு 2 2s are 4 4 6 are 24 divided by 2 minus 16
ஏதாவது கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸ் எல்லாம் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். முன்னாடியேவும் இந்த 2 கேன்சல் பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம். 48 இது 12. இப்போது அந்த மைனஸை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -64 டிவைடட் பை 3. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்க. அப்போ என்ன கிடைக்கும்னா ஜஸ்ட் அதாவது 48 - 32 பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். ஸோ +16. இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். +8/3 கிடைக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் பண்ணிங்கன்னா -4. அதை உள்ளே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +4ன்னு கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 56 -56 டிவைடட் பை 3 +20. ஜஸ்ட் இப்போ வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம் வேணால். இங்கே 1. ஸோ இது 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். ஸோ 60 - 56 டிவைடட் பை 3 விச் இஸ் ஈக்குவல் டு 4/3. 60 - 56 4. ஸோ 4 டிவைடட் பை 3. இதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகேவா?